ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கதைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இந்த எபிசோடில் கொண்டு போயிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் காமெடியாக போகும். முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 எபிசோட் 4. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான சிங்கர் ஜானஸ் வெல்மன் வந்துட்டு வெஸ்ட்டுக்கோ போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கும் இந்த கல்ச்சரை பரப்பணும் அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்ப ட்ரை பண்ணுறான். பட் இந்த வெல்மன் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான், நிறைய சொத்துக்களை குவிச்சிருக்கான். ஆக்சுவலி இவன் ஒரு எதிரி நாட்டு ஸ்பை இல்லை, அந்த கண்ட்ரிக்கு போய் ஸ்பையா ரகசியத்தை கொண்டு வரதுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கேண்டல் வருது. உங்களை பற்றி வந்த நியூஸ் எல்லாம் உண்மையான ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க. அது எதுவோ உண்மை கிடையாது நம்ம சொல்கிறோம். பையன் நம்ம கண்ட்ரிக்கு எதுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்லர் கீழே வேலை பார்க்குற ஒரு புது ட்ரைனிங் ஸ்பை வந்துட்டு டென்ஷன் ஆகிற மாதிரி ஒருத்தர்லாம் நம்ம இதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுமோ நம்ம சொல்லுவோம். பண்ணா நீ கண்ணால் பார்த்தியான்னு ஹேண்ட்லர் கேட்குறா. இல்லை மேடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சொன்னதை செய்யன்னு சொல்லி அவனை வேலைக்கு அனுப்புற. எத்தனை நாளா வேலை பார்க்குறேன்னு ஹேண்ட்லர் கேட்கும்போது என்னோட செகண்ட் இயர் மேடம் நான் சொல்கிறேன். நம்மளோட ஜாப்ல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒருத்தரோட வாழ்க்கையோட தலையெழுத்தையே மாற்றும். ஸோ கேர்ஃபுல்லாருன்னு சொல்லவும். பட் ஹேண்ட்லர் இந்த ஆர்டிக்கலை படிச்சிங்களா இல்லையா, அந்த வெல்மன் ரொம்பவே மோசமானவன், எல்லா மக்களும் அவனை வெறுக்கிறாங்கன்னு சொல்ல. மக்களும்னா எத்தனை பேர்கிட்ட சர்வே எடுத்த, எத்தனை ஆம்பளைங்க எத்தனை பொம்பளைங்க, நீ காமிக்கிற அந்த ஆர்டிக்கல் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கட்சி சாதகமாக இருக்கக்கூடிய பத்திரிக்கை தான் அப்படின்னு ஹேண்ட்லர் சொல்கிறா. இந்த மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்துறவங்களாம் ஜெயிலுக்கு தான் போகணும்னு டிவிலையோ சொல்லிட்டு இருக்காங்க. நீ அவங்க மாதிரி கிடையாது, ஒரு உண்மையான ஏஜென்ட். ஸோ உண்மையை தெரிஞ்சுட்டு அப்புறம் எதனால பண்ணுன்னு ஹேண்ட்லர் சொல்றாரு. வெல்மனை கொண்டுருவா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலும் வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தன் வந்து காமிக்க 90% இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொய்யாதான் இருக்கும்னு அந்த புது பையன் சொன்னா. 90% பொய்யா இருக்கலாம், பேலன்ஸ் 10%ல உண்மையிலேயே அவனை கொண்டுட்டாங்கன்னா 2 கண்ட்ரிக்குள்ள வார் வந்துடும். அப்ப நீ சொல்லுவியா அந்த 10% சான்ஸ்ல ஒரு வாரே கிரியேட் ஆகும்னு நினைக்கலாம். அப்ப நீ சொன்னாலும் அது பிரோஜனம் இல்லைன்னு ஹேண்ட்லர் சொல்றா. ஹேண்ட்லர் டேரக்டா களத்துல இறங்கி சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றான்னு போற. புது ஏஜென்ட்ஸ்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ, சரி அவங்களை திருத்துறது என்னோட கடமை தானே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோக்கவா ட்ரைனிங் கொடுத்தையோ யோசிச்சு பாக்குறேன். நான் வழி நடத்தின மாதிரியே இந்த புது பையனையும் வழி நடத்துறது தானே என்னோட டியூட்டி அப்படின்னு ஹேண்ட்லர் நினைக்கிறேன். ஹேண்ட்லர் இங்க பாருங்க, அந்த ஆர்டிக்கல்ல எல்லா பொண்ணுங்களுமே பொய் தான் சொல்லியிருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. காசுக்காக தான் அந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் யாரோ பொய் சொல்ல வச்சிருக்காங்கன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆர்டிக்கலை காமிக்கிறான். வெல்மன் இந்த ஈஸ்ட் வெஸ்ட் பாட்டு கச்சேரிக்கு காசு கூட வாங்கலையாங்க. உண்மையிலேயே இந்த வெல்மன் இவ்வளவு நல்லவரா இருக்காரு, இதைத்தான் நான் முதல்ல இருந்து சொன்னேன்னு நம்ம சொல்லவும். நேத்தான்றா நீ தானே இவனை கெட்டவன் சொன்ன, இப்ப மாத்தி பேசுறியன்னு சொல்லி ஹேண்ட்லர் அவன் மண்டேலே ஒன்னு கொட்டுற. ஆர்டிகல்ஸும் இவனை நல்லவன் தான் சொல்றாங்க. சோ அந்த டெத் த்ரெட் இருக்காதுலன்னு கேட்ட. ஆர்டிகல்ஸ்லாம் நல்லபடியா வந்துருச்சுங்கிறதுக்காக எல்லாம் ஒருத்த கன்வின்ஸ் ஆக மாட்டான். கொலை பண்ணணும்னு நினைக்கிறவன் கண்டிப்பா கொல்ல தான் ட்ரை பண்ணுவான். ஹேண்ட்லர் அந்த டிவி வீடியோவை பார்க்கும்போது ரெக்கார்டிங்ல தானே இருக்கு, ரீவைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றா. ஒரு செக்யூரிட்டி கார்டு கிட்ட கையில இருக்கிற அந்த தடி இல்ல, செக்யூரிட்டிஸோ கையில தடி வச்சிருப்பாங்க, இவங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற இவங்க ஏஜென்ட்க்கு கால் பண்றா. டெலிவரி அப்படின்னு சீக்ரெட் கோட்ல அவனுக்கு பேசி ஆளோட அடையாளத்தை சொல்லி கெச்சப் போட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், ஓ அவனை கண்காணிக்கணுமா அப்படின்னு அவனும் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். நம்ம சீக்கிரம் நேர்ல போலாம் அப்படின்னு சொல்லி ஹேண்ட்லரும் மத்தவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. பிரச்சனை பெருசா இருக்கு, ட்வைலைட் கூப்பிடலாமான்னு அந்த இன்னொரு பையன் கேட்கவும், ட்வைலைட் அவன் வீட்டுக்குள்ள மயங்கி விழுந்துட்டான், ரெஸ்ட் எடுக்கட்டும்னு ஹேண்ட்லர் சொல்றான். இந்த வெல்மனா அவனுக்கும் ஒரு சில செக்யூரிட்டி கார்ட்ஸை வச்சிருக்கான். பின்வாசல் வழியா போறதா சேஃப்னு அவங்க கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா கொலை பண்ண வந்தவனும் பின்வாசலுக்கே வந்துட்டான். போச்சே என்ன பண்றதுன்னு அந்த ஃபுட் ஷாப் ஏஜென்ட் யோசிச்சுட்டு என்ன பண்ணன்னு தெரியாம வெயிட் பண்ணுவோம். கேபாக் ஆர்டர் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்கவும், வெல்மன் பின்வாசல்ல இருக்கான், எதிரியா பின்வாசல்ல இருக்கான்னு சொல்லவும், வெல்மனை எப்படியாவது சமாளின்னு ஹேண்ட்லர் சொல்றா. நீங்க ஆர்டர் பண்ணது இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவன் போய் கொடுக்கவோ போலீஸ் அவங்க மேல சந்தேகப்படுறாங்க. இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. இந்த டைமிங்கை யூஸ் பண்ணி ஹேண்ட்லர் டக்குனவா பெல்ட் எடுத்து அவனை அட்டாக் பண்றா. ஆளோட ஜா கிழிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த புது பையன் பார்த்து ஆர்டர் பண்ணீங்கன்னு நினைச்சா தப்பா டெலிவரி பண்ணிட்ட போலன்னு அந்த கெபாபால சமாளிக்கிறாரு. ஸோ வெல்மனை ஒரு வழியா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வெஸ்டலிஸ்க்கு ஃபிளைட் ஏறி கிளம்பிட்டான். ஃபைட் பண்ணதுல ஹேண்ட்லருக்கு கொஞ்சம் ஷோல்டர் வலிக்கு, வயசாயிடுச்சுங்கிறத மறந்தா அதிகமா சீர பண்ணிட்டேன், அதான் கை வலிக்குன்னு வா சொல்றா. பட் வெல்மனோட கச்சேரி இன்னும் சக்சஸ் ஆகல, அது வரை வெயிட் பண்ணுங்கன்னு மத்தவங்க சொல்றாங்க. இவங்க அரெஸ்ட் பண்ண அந்த ஆளு இதுக்கு முன்னாடி சோல்ஜரா இருந்தவன், ஜஸ்டிஸை கொண்டு வரேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் வெல்மனை அட்டாக் பண்ண போயிருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அந்த வெல்மன் நல்லவர் தான் இல்லன்னு அந்த புது பையன் சொல்லுவாங்க. எந்த உண்மையும் தெரியாது, ஸோ எந்த டெசிஷனுக்கும் வராதுன்னு ஹேண்ட்லர் சொல்றா. வெல்மன் வெஸ்ட்ல போய் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண அவர் திரும்ப அங்க போக மாட்டாருன்னு நினைக்கிறேன்னு பார்த்தா ஆக்சுவலி அவன் வெஸ்ட்லயே இருந்துக்கிடுவான், திரும்ப அவன் கண்ட்ரிக்கு வரமாட்டான். ஏன்னா மாஃபியா பாஸோட ஒய்ஃப்க்கும் அவனுக்கும் ஒரு கள்ள தொடர்பு அந்த பாஸ் கண்டுபிடிச்சிட்டான். ஆஸ்டானியாக அவன் திரும்ப வந்தா பிரச்சனை வெஸ்ட்லயே மறைஞ்சிக்கிடுவான்னு சொல்லுவான். பட் இந்த ஸ்கேண்டல்லாம் உண்மை இல்லைன்னு ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்களேன்னு அந்த புது பையன் கேட்டதுக்கு தான் சொன்னா எதையும் நம்பாத, அண்ட் உண்மை அவ்வளோ ஈஸியில உனக்கு கிடைச்சிடாது அப்படின்னு ஹேண்ட்லர் சொல்றா. ஸ்கூல் முடிஞ்சு இங்க பெக்கி வீட்டுக்கு கிளம்பியிருந்தா. ஆனியா பஸ்ஸுக்காக போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. டிரைவர் வர லேட் ஆயிடுச்சு, அடுத்த பஸ் வர்றதுக்கு டைம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. கேஃபட்டீரியா, பிளே கிரவுண்டு, லைப்ரரின்னு அங்க இருக்கிற பசங்க எல்லாம் போயிருந்தாங்க. ஆனியா மட்டும் தனியா உட்காந்துருக்கா. பஸ் வர டைம் ஆகும். ஆனியா இங்க என்ன பண்றான்னு ஹெண்டர்சன் போய் கேட்டா. ஆனியா தனியால போக இடம் இல்லைன்னு சொல்லுவோம். ஓ
பெக்கி வீட்டுக்கு போயிட்டாலும் டாக்குமெண்ட்ஸ் தூக்க வேணா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஹெண்டர்சன் கேட்டா அவ தனியா இருக்கிற டயத்தையே என்ஜாய் பண்ணி பிஸியா இருக்கிறான்னு ஆனியா சொல்லவும் கூட வந்தா டீ ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன்னு சொல்லவும் டக்குனு ஆனியாவை பின்னாடி போற லைஃபை என்ஜாய் பண்றியான்னு அவர் கேட்கவும் என்ஜாய் பண்ணலன்னா நம்ம கெட்ட பசங்களான்னு அவ கேட்கறா. நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது எனக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு ஹெண்டர்சன் சொல்லுவோம். ஐயோ பாவம் அப்படின்னு ஆனியா அவனையே கலாய்க்கிறா. அவனோட வீக்னஸை காமிக்கிறதுக்கு உனக்கு ஒரு தைரியம் வேணும், அந்த தைரியம் வந்துட்டு இருக்குன்னு அவர் சொன்னா. ஆனியாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஜாலியா இருக்கேன்னு வா சொல்லவோ டொனிட்ரஸ் போல்ட் வாங்கி எல்லா பசங்களும் கவலையில இருக்காங்க அப்படின்னு ஹெண்டர்சன் யோசிச்சா. அதை மறந்துட்டேன்னு ஆனியா யோசிக்கிறா. அப்ப நான் இவ்வளவு சீர பண்ண தேவையில்லையோன்னு ஹெண்டர்சன் யோசிச்சா. டீ கிடைக்காதுன்னு அவ யோசிச்சுட்டு ஆனியா 2 டொனிட்ரஸ் போல்ட்டை வாங்கி டேஞ்சர்ல இருக்கேன் அப்படின்னு ஆனியா சொல்லவும் விளையாத இவளுக்கு கஷ்டமா தான் இருக்கா அப்படின்னு ஹெண்டர்சன் யோசிச்சு. வில்லன் தானே வாங்கினு கேட்டா இப்ப 4 வச்சிருக்கான்னு ஆனியா காமிக்கிறா. கர்ச்சிஃபோ இல்ல குறிப்பிட்ட பொருளா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, செல்ஃப் டிசிப்ளினை வளர்த்துக்கணுங்கிறது தான் எங்க மெயின் பாயிண்ட் ஹெண்டர்சன் சொல்றான். அப்படியானவா கேட்கவோ இவளுக்கு நான் சொல்றதே புரியலையோன்னு ஹெண்டர்சன் யோசிக்கிறான். சாதாரண ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோ பெருசா புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு ஹெண்டர்சன் நினைச்சா. ஆனியாக்கு எல்லாம் புரியுது, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஆனியாவோட கர்ச்சீஃப் வச்சிருந்தா மட்டும் போதாது, கர்ச்சீஃப் நீட்டா இருக்கணும்னு வா சொல்லவோ இவளுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு ஹெண்டர்சன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இவாட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா அவன் யோசிச்சா. ஆனியாக்கு ஸ்டெல்லா கிடைக்குமா செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தான்னு வா கேட்கவும் நீயே இம்பீரியல் ஸ்காலராக ட்ரை பண்றியா எதுக்குன்னு ஹெண்டர்சன் கேட்டா. அப்பாவோட மிஷன் அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு பார்க்க அழகா இருக்கும்னு சொல்லவோ இன்டர்வியூல வேற சொன்னியேமா அப்படின்னு ஹெண்டர்சன் யோசிக்கிறேன். இப்ப தேவையானது எல்லாமே ஸ்டெல்லா தானவா சொல்லிட்டு அப்பதான் ஃபைனல் பாஸ் கூட ஃபைட் பண்ண முடியும்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. ஸ்டெல்லாஸை நீ குறைச்சி எடை போடுறான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இம்பீரியல் ஸ்காலரா இருந்தவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி இம்பீரியல் ஸ்காலரா அந்த ஸ்கூல்ல இருந்த எல்லாருமே ஃபியூச்சர்ல எவ்வளவு சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் காமிக்கிறாரு. படிப்பு ஸ்போர்ட்ஸ்னு எல்லாத்துலயும் அவங்க செல்ஃப் மேனேஜ்மெண்டா பெர்ஃபெக்டா அவங்கள மெயின்டைன் பண்ணாங்க. நீ எதையும் அச்சீவ் பண்ணிட முடியாத ஆனியா அப்படின்னு ஹெண்டர்சன் சொல்லவும் என்னோட மிஷன் மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நான் இதை பண்ணுமா அப்படின்னு ஆனியா யோசிக்கிறா. ஒரு நாள் நான் இதை அடைவனான்னு கேட்கவும் தெரியல, மேபே இருக்கலாம் தாங்கிறதுனால பொறுமையா எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லவும் ஆனியாக்கு பொறுமையா இருக்க விருப்பம் இல்ல. இந்த ஸ்டூடெண்ட்டை பாரு 6 டொனிட்ரஸ் போல்ட்டை வாங்கியிருந்தான். ஸோ எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, ஃபெயிலியர்ஸுங்கிறதா அவங்க லைஃப்ல இருக்கும் தான். பட் உன்னோட எலகன்ஸ் மேல நீ நம்பிக்கை அப்படின்னு ஹெண்டர்சன் சொல்றாரு. அவரோட இடத்துக்கு போகவோ டீ ஸ்நாக்ஸ் ஆனியா கேட்கிறா. அவரும் கொடுக்குறாரு. இந்த சாக்லேட்டை கூட ஒரு ஸ்காலர் தான் டேஸ்ட்டை பெர்ஃபெக்ட் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கான். அன்னைக்கு நடந்த குவிஸ்ல உனக்கு எதுவும் டவுட் இருந்தா கேளுன்னு ஹெண்டர்சன் சொன்னா. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு நான் கிளம்புறேன் ஆனியா போயிருந்தா. எஜுகேஷன் பண்றது கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஹெண்டர்சன் நினைக்கிறேன். ஆனியா இன்னைக்கு லேட் அப்படின்னு வீட்டுல கேட்கறாங்க. ரெஸ்ட் எடுத்ததுனால எக்ஸ்ட்ரா மிஷின் ஹேண்ட்லர் கொடுத்தாலே நம்ம ஹீரோ டயர்டா இருக்கான். இன்னைக்கு ஆப்போனன்ட் ஸ்ட்ராங்கா இருந்தான்னு யோசிக்கிறா. அப்பா அம்மா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஆனியா யோசிச்சுட்டு அப்பா எனக்கு ஹோம்ஒர்க்ல ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டா. நீ திரும்பவும் எதுவோ டொனிட்ரஸ் போல்ட்டை வாங்கிட்டியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகி மயங்க போறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஈவன் இங்கிலீஷ் டப்பிங் அனிமையோட ஒரிஜினல் ஜாப்பனீஸ் அனிமையில இந்த வெர்ஷனை நீங்க பாத்தீங்கன்னா காமெடி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். முடிஞ்சா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை கொஞ்சம் இம்பார்ட்டண்டா போக ஆரம்பிக்கும். ஸோ கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.